ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் மூல நட்சத்திரத்தை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். மூல நட்சத்திரம் என்பது கேதுவின் நட்சத்திரமாகும். ராசியானது தனுசு ராசி ஆகும், குருவோட ராசி. கேது என்பது ஞானக்காரகன் என்பதனால் ஆன்மீக தெய்வீக ஈடுபாடு என்பது இயற்கையாகவே இருக்கும். எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பண்பானது அமையப்பெற்றவராக இருப்பார்கள். உதவி செய்யக்கூடிய குணமானது இருக்கும். நேர்மையாக செயல்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் வீண் சண்டைக்கு போக மாட்டார்கள். நிதானத்தோடு செயல்பட்டு பல்வேறு வகையில் வெற்றிகளை குவிப்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய பண்பானது இருக்கும். கடினமாக உழைப்பார்கள். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். பொது பணிகள் கூட அதிகமாக ஈடுபடுவார்கள். எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பண்பு, கம்பீரமான உடலமைப்பு, நல்ல பேச்சாற்றல், ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு திறன்லாம் இருக்கும். இவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது சற்று சோதனைகள் இருந்ததாக இருக்கும். ஏன்னா திருமண வயது காலத்தில், அதாவது 30லேருந்து 40 வயது வாக்கில் இவங்களுக்கு சந்திரமகா தசை நடக்கும் என்றதுனால, கேது சாரம் பெற்ற சந்திரசை என்றதுனால திருமண வாழ்க்கை ரீதியாக சில சோதனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பானது இருக்கும். மனவாழ்வில் மகிழ்ச்சி குறைவானது இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் செவ்வாய் திசை வருகின்ற போது கொஞ்சம் காலங்கடந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பெரியோர்களுடைய ஆசி நல்லபடியாக இருக்கும். பெரியவங்களுடைய ஆசி பெறுவது மட்டும் இல்லாமல் மூதாதையருடைய ஆதரவும் மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரதசை குழந்தை பருவத்திலே வர்றதுனால தாய் தந்தையருக்கு மேன்மை, குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் மறைஞ்சி செல்வம் செல்வாக்கோடு வாழக்கூடிய அமைப்பு, பல வகையில் தன வரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சொத்துகள் சேரக்கூடிய யோகம்லாம் குடும்பத்தில் ஏற்படும். குறிப்பாக பார்த்திங்கன்னா மூலத்தில் பிறந்தவங்களுக்கு 40 வயசுக்கு பிறகு தான் வாழ்க்கையில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் எளிதில் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது. மூலத்தில் பிறந்தவங்க விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு.